ஹாய் ஆல் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் என்னென்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பிரிஞ்சி மாதிரி சாப்பாடு தாளிச்சிட்டு சைட் டிஷ்ஷாக மஷ்ரூம் கிரேவி செய்யலாம் அப்படின்றது தான் பிளான். முதல்ல ஒரு குக்கர் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு பிரிஞ்சிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயமும் கொஞ்சமாக பச்சை மிளகா கொஞ்சம் புதினா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம புதினாவையும் பச்சை மிளகாவையும் அரைச்சி வச்சுருக்கோம் தனியாக, அதை இப்போ இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா ராஸ்பெல் போல அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சில பேர் வந்துட்டு புதினாவை அரைக்க மாட்டாங்க, அப்படியே தான் சேர்க்குவாங்க. பட் நான் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக புதினா கொஞ்சம் அரைச்சி சேர்க்குவேன். இப்போ இது நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவை அரைச்சிருக்கோம், தாளிக்கிறதுக்கோ போட்டிருக்கோம். அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்துட்டு ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 to டபுள் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நார்மல் ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸ் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசி சேர்த்துட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். ப்ரெஷர் குக்கர் ஒரு 3 விசில்ஸ் வந்தால் சூப்பராக பிரிஞ்சு ஒரு பக்கம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இந்த சைடு கிரேவி செஞ்சுக்கலாம் அப்படின்னு குக்கர் மூடி வச்சுட்டு கிரேவிக்கு தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஒரு பக்கம் ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். நான் பசங்க திடீர்னு கேட்டாங்கன்னா ஒயிட் ரைஸ் சாப்பிட்டோம் அப்படின்னு, சரி கிரேவியும் செய்கிறேன் இல்லையா, யார் வேணால் சாப்பிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். மஷ்ரூம் கிரேவி தான் பிளான் பண்ணேன். மஷ்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சாச்சு, வாஷ் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஒரு பக்கம் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இஞ்சி எல்லாமே வதக்கி நல்லா ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் தேங்காய், நமக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவ்வளோக்கு தேங்காய் எடுத்துகிட்டு அதில் மெழுகு சேர்த்துட்டு அதையும் வதக்கி நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனது 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீட்டாக கட் பண்ணது எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆனது வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் கொஞ்சம் எண்ணெயிலே ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதங்கணும். கொஞ்சம் தண்ணியெல்லாம் அதுலேருந்து பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்க போகிறோம். எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். நான் கொஞ்சம் மீடியமாக தான் வச்சுருக்கேன். இட்லி தோசை எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி தான் வச்சுட்டேன். ஏன்னா நைட்டு தோசை செஞ்சோம்னா அதுக்கும் மேட்சாக இருக்கட்டும் அப்படின்னு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா என்னால் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு இதுதான், பிரிஞ்சு சாதம், அதுக்கு சைட் டிஷ்ஷாக மஷ்ரூம் கிரேவி. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.